அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருவேப்பிலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து கருவேப்பிலை பறித்து எடுத்துக்கிறேன். இது இலையோடு இருக்கும்போது 3 கைப்பிடி அளவு வந்து இருக்கணும். நான் பறித்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃப்ரூட்ஸுமே வந்து இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையுமே உருவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம செய்யும் போது இதில் எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ டவலில் இதை இலையை போட்டு ஃபேனு கீழே காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 15 பாதாம், ஜாதி பத்திரி 1, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 15 பேரிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பம்கின் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். ஃபைனலாக நான் வந்து கொப்பரை தேங்காய் வந்து எடுத்துருக்கிறேன். கொப்பரை தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன் 1 முழுசாக. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவை வந்து நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை பேனில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இலை காஞ்சதுக்கு அப்புறமா இதில் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், ஜாதி பத்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் கண்டினியூஸாக இன்டேக் பண்ணுறப்ப கிராஜுவலாக உங்களோட ஹேர் ஃபால் குறையிறத உங்களால் பார்க்க முடியும். அது கூடவே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொப்பரை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி அதையும் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொப்பரை தேங்காவோட கலர் வந்து மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஈரத்தன்மை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பண்ணுற எதுலேயுமே ஈரம் வந்து இருக்கக்கூடாது. அது ஈரம் இருந்துச்சு அப்படின்னா வீணாக போயிடும். இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கணும். பட் வந்து கரியக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து பவுடர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் டேட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் வந்து கொடுக்கணும். வந்து டேட்ஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி வரும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக. அதேமாரி சர்க்கரையை வச்சு ரொம்ப நேரம் கிண்டிங்க அப்படின்னா அந்த உருண்டை வந்து நல்லா அழுத்தமாக போயிடும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா டேட்ஸையும் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கனால இது ஈஸியாகவே வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நெய் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கொப்பரை தேங்காயிலேயே எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். ஸோ அதுவே வந்து போதுமாக இருக்கும். இதை நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை போட்டுக்கலாம். நீங்கள் உருண்டை போட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து பிரியாமல் இருக்கணும். நல்லா வலுவலுன்னு வரும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்லா பலன்னு தெரியுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நான் கையில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி பிரியக்கூடாது. நான் மறுபடியும் வந்து இது பண்ணிவிட்டு டோவை மேக் பண்ணிவிட்டு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நல்லா ஷைனிங்காக வந்து வந்திருக்கு இல்லையா, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே பால்ஸாக வந்து ரெடி பண்ணி கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது 3 மந்த்ஸ் வரைக்கும் வீணாகாது. 1 மந்த்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க. பழைய கருவேப்பிலையிலலாம் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது சாப்பிட்றப்ப உங்களுக்கு கிரே ஹேருமே வந்து வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட MS Chodi குக் புக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க.